ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா பிஓ ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். 1 ஆகஸ்ட்லேருந்தே விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 21 ஆகஸ்ட் வந்து லாஸ்ட் டேட்டு. ப்ரிலிம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் ஒரு 4500 ப்ளஸ் போஸ்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 11 பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அந்த பேங்க்கான லிஸ்ட்டுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு எலிஜிபிலிட்டி வந்து நம்ம இந்தியன் நேஷனல் எலிஜிபிலிட்டி தான். அப்புறம் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சனுக்கு 10 இயர்ஸ், எக்ஸர்வீஸ் மேனிங்கன்னா 5 இயர்ஸ், அப்புறம் யாரெல்லாம் வந்து ரியாட்ஸ் 1984 அஃபெக்ட்ஸ் ஆனாங்களோ அந்த ஃபேமிலிக்கு மட்டும் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கான கைட்லைன், அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் 2021 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் டிகிரியை முடிச்சிருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து ப்ரிலிம் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். 100 மார்க் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் ஹிந்தியில் இருக்கும். சரிங்களா? அப்புறம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து எக்ஸாம் டைமு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பாருங்கள், அப்ஜெக்டிவ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாம் ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப் தான். இதில் வந்து ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிஸ், இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிட்டு மொத்தம் 155 கொஸ்டின் கேட்பாங்களாம். அதுக்கப்புறம் 200 மார்க் மேக்ஸிமம் இருக்கும். கொஷின் வந்து ஹிந்தி, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் பொறுத்த வரைக்கும் 3 ஹவர்ஸ் எக்ஸாம் டைமு. அதுக்கு பிறகு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பார்த்தா இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. நீங்கள் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏன்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் 25 மார்க்கு. இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் மீடியம் இருக்கும். இதுக்கு வந்து 1/2 அன் ஹவர் டைம் தராங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணி உங்கள் ஆன்சர் வந்து தப்பாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க் நெகட்டிவ் பண்ணுவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டால் அதுக்கு நெகட்டிவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் மார்க் பற்றி இப்போதைக்கு எதுவும் தெளிவாக சொல்லலை. அதாவது பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது குவாலிஃபைங் மார்க் அதை பற்றி. சரிங்களா? அதுக்கு பிறகு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கக்கா. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சனுக்கு வந்து 175. அதுக்கப்புறம் அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுமே பார்த்தீங்கன்னா 850. ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன ஃபஸ்ட்டு தேவைப்படும், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் சொல்லிட்டு இது ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட், சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில். அதை வந்து கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். இது வந்து இந்த 11 பேங்க் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சில பேங்க் வந்து இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை. மேபி வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா வேகன்சி வந்து ரிவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாருங்கள், மொத்தம் 885 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சன்ஸ்க்கு. அப்புறம் கனரா பேங்க்கு 750 வேகன்சி. அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 2000 வேகன்சி. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு 260 வேகன்சி. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு 200 வேகன்சி. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு 360 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிசிக்கலி சேஞ்சர் பர்சனுக்குமே தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ஆர் ஹெச்ஐஓசி விஐ ஐடின்னு சொல்லிட்டு டிசேபிலிட்டி கேட்டகரிஸ் உங்களுக்குமே வேகன்சி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக் யூஆர்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. நீங்களும் கரெக்டாக செக் பண்ணி உங்களுக்கான வேகன்சி என்னவோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் எஸ்சிக்கு வந்து பாருங்கள் 657 வேகன்சி, எஸ்டிக்கு 332 வேகன்சி, ஓபிசிக்கு 1185 வேகன்சி, எக்கனாமிக்கு 435 வேகன்சி, யூஆர் கேட்டகரிக்கு 1846 வேகன்சி, மொத்தம் 4455 வேகன்சி. அதாவது பிசிக்கலி சேஞ்சஸ் இல்லாமல் அவங்களுக்கு மட்டுமே ஒரு 200+ வேகன்சி சொல்லியிருக்காங்க. நீங்களுமே கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மேபி வந்து லேட்டராக வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா சில பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணல. என்ஆர்னு அப்படி இருக்கு பாருங்க. என்ஆர்னு இருக்குங்களா? என்ஆர்னா நாட் ரிப்போர்ட்டட். சப்போஸ் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா மேபி வேகன்சி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் எந்த லொக்கேஷன் பாருங்கள். பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து ப்ரிலிம் மெயின் ரெண்டுமே பாண்டிச்சேரியில் நடக்கும்.
தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் நடக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இங்கெல்லாம் வந்து மெயின் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான கன்வீனியன்ட் லொக்கேஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, எக்கனாமிக் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட் வேணுமோ பிரிண்ட் எடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக தேவைப்படும் அப்ளை பண்ணுறப்போ, இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிபிஎஸ் அறிவித்த பிஓ, அதாவது ப்ரொபஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். டேட் வந்து பாருங்கள் 21 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளியராக பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.